Hello student. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா some exceptional cases in graphical method. என்ன exceptional cases அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ graphical method நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன சொன்னோம்னா நம்மளோட லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் 2 வேரியபிள்ஸ் ஓகே மேக்ஸிமம் 2 வேரியபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கிடச்சிருமானா கிடையாது. ஓகேவா? அப்போ ஒரு 3 விதமான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸும் இந்த கிராஃபிக்கல் மெத்தட் நம்ம அப்ரோச் பண்ணுறப்ப கிடைக்கும். அதை தான் இதில் நம்ம எக்ஸப்ஷனல் கேசஸில் பார்க்க போகிறோம். ஓகே, த ஃபாலோயிங் 3 ஸ்பெஷல் கேசஸ் தட் அரைஸ் இன் த அப்ளிகேஷன் ஆஃப் கிராஃபிக்கல் மெத்தட். ஓகே, அப்படி என்ன இந்த ஃபாலோயிங் 3 அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்டர்னேட் ஆப்டிமா. ஓகே, செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பவுண்டட் சொல்யூஷன். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபீசிபிள் சொல்யூஷன். பார்க்க ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம் மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ஐடியா கிடச்சிரும். சரியா? இந்த 3 எக்ஸப்ஷனல் கேஸில் இந்த வீடியோவில் நான் ஆல்டர்னேட் ஆப்டிமானா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரியா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட் ஆப்டிமானா என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்க்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. ஒரே ப்ராப்ளத்துக்கு மோர் தென் 1 சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். 2 சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம். ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தோம்னா ஆல்டர்னேட் ஆப்டிமா. ஓகேவா? நம்மளோட ஆப்டிமம் ப்ராஃபிட்டையோ ஆப்டிமம் காஸ்ட் ரிடக்ஷனையோ வேற ஒரு விதமான என்னது ப்ரோக்ராமிங்கும் அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு பேர் ஆல்டர்னேட் ஆப்டிமா சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The objective function will assume the same optimum value at more than one solution point. ஓகேவா? அப்போ நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டே ஒரு ஆப்டிமைசேஷன் சொல்யூஷனே மோர் தென் 1 பாயிண்டில் எக்ஸிட் ஆகிறப்ப அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆல்டர்னேட் ஆப்டிமா சொல்கிறோம். எக்ஸாக்டாக இது ப்ராப்ளமில் எப்படி அப்ளை ஆகுது, எப்போ ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஆல்டர்னேட் ஆப்டிமா சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். திஸ் இஸ் மேக்ஸிமம் z is equal to 2x1 plus 4x2 x1 plus 2x2 less than or equal to 5 x1 plus x2 less than or equal to 4 என்னோட x1, x2 greater than or equal to 0. ஓகேவா? ஸோ யூஸ்வலான கிராஃபிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி கிராஃபை யூஸ் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x1 plus 2x2 equal to 5. ஸோ இப்போ யூஷுவல் ப்ரொசீஜர் நம்ம x1க்கு எப்போ என்ன பண்ணுவோம்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நமக்கு x2ஓட வேல்யூ என்ன வரும்? 5/2 தட் இஸ் 2.5. ஓகேவா? 2.5னா கிராஃபில் ஈஸியாக நம்ம ப்ளாட் பண்ணிடலாம். ரொம்ப 2.1 2.3 வரப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக தான் டேரெக்டாக 2.5 வச்சுக்கோங்க. x2க்கு நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த ஹோல் இதுவும் 0 ஆயிரும். x1ஓட வேல்யூ டேரெக்டாக நமக்கு 5 வந்துடும். அப்போ ஈக்குவேஷன் 1னால் எனக்கு கிடைச்ச பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 0, 2.5 5, 0. ஓகேவா? 0, 2.5 5, 0. அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2ல் x1க்கு 0 வைக்கிறப்ப எனக்கு 4 வரும். ஓகேவா? x2க்கு நான் 0 வைக்கிறப்ப 4 வரும். அப்போ பாயிண்ட் எப்படி இருக்கும்னா 0, 4 4, 0. ஓகே, அப்போ இந்த 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் லைன் ட்ரா பண்ண போகிறேன். இந்த 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி செகண்ட் லைன் நான் ட்ரா பண்ண போகிறேன். அப்போ எனக்கு வந்த பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0, 2.5 5, 0 and 0, 4 4, 0. ஓகே, ஆல்ரெடி ஒரு கிராஃப் நம்ம போட்டு வச்சுருக்கோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன்னில் பார்த்தோம்னா பாயிண்ட் என்னென்னா 0, 2.5. அப்போ 0ல் 2.5ங்கிறது எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்டாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு 5, 0 அப்போ இந்த பாயிண்ட்டாக இருக்கும். சரியா? இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரைனோட ஈக்குவேஷனை லைனை ட்ரா பண்ண போகிறேன். திஸ் இஸ் மை இட்ஸ் ரெப்ரசன்ட் த ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரைன் லைன். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம். சரி, இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்குது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் அப்படின்னா வந்து டுவர்ட்ஸ் த ஆர்ஜின் ஷேட் பண்ணணும். ஸோ என்னோடய ஷேடட் போர்ஷனை ஒரு ஹரிசாண்டல் லைனாக உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாயிண்ட்ஸ் என்னென்னா 0, 4 4, 0. அப்போ 0, 4 நெக்ஸ்ட்டு 4, 0. இப்போ இந்த 2 லைனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறோம். 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0. 0, 4 4, 0.
இந்த லைன் எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, ஸோ இதுவுமே <= டைப் இருக்கிறனால இதுவுமே நமக்கு எப்படி வரும், ஷேடட் போர்ஷன் இப்படி ஒரு வெர்டிகுலர் லைனாக நான் ட்ரா பண்ணுறேன். இப்படி இருக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது காமன் ரீஜன் எங்கே வருதுன்னு பார்த்தோம்னா இந்த செக்குடு போர்ஷன் தான். சரியா, இது இன்னும் கொஞ்சம் நான் டார்க்காக ஷேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அப்போ இதுதான் என்னோட காமன் ரீஜனாக வருது. இதோட கார்னர் பாயிண்ட்ஸில் தான் என்னோட சொல்யூஷன் எக்ஸிட் ஆகுது. ஓகேவா, எக்ஸிட் ஆகும். அப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படி, இந்த பாயிண்ட் எனக்கு ஓ தெரியும். இதுக்கு நான் பேர் என்ன வச்சுக்கிறேன்னா ஏ வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு நான் பி பேர் வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு சி வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்மளை பொறுத்த மட்டும் ஓங்கிற பாயிண்ட் 0,0 நமக்கு தெரியும். ஏ பாயிண்ட்டுமே நமக்கு தெரியும், நம்ம தான் பிளாட் பண்ணோம். 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்குது. தட் இஸ் நத்திங் பட் 0,2.5. 0,2.5. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியாது. ஸோ நான் பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 2 ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் நான் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி தான் பி பாயிண்ட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்து சி பாயிண்ட் நமக்கு தெரியும், அது நம்ம தான் பிளாட் பண்ணோம். திஸ் இஸ் நத்திங் பட் 4,0. ஓகேவா, சரி. இப்போ பி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், 2 ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னென்னா x1 + 2x2 = 5. x1 + 2x2 = 5. செகண்ட் ஈக்குவேஷன் x1 + x2 = 4. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, எப்பயும் போல் சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா x2 = 1 வரும். அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 2ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ x1 + 1 = 4. x1ஓட வேல்யூ 4 - 1 3. அப்போ அந்த பாயிண்ட் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3,1. எனக்கு கிடைச்ச பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,1. சரியா, அப்போ நான் 4 கார்னர் பாயிண்ட்ஸை என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0,0. நெக்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 0,2.5. அடுத்து பார்த்தோம்னா 3,1. நெக்ஸ்ட்டு 4,0. இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் எப்பயும் போல் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதட் இஸ் ஈக்குவல் டு 0 வந்துடும். ஏன்னா x1 x2 2 வேல்யூமே 0வாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா இதட் இஸ் ஈக்குவல் டு 2 × 0 + 4 × 2.5. ஓகேவா, 2.5 இஸ் நத்திங் பட் 5/2. ஓகேவா, அப்போ எனக்கு 0 + 4 × 5/2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 10 வரும். நெக்ஸ்ட்டு இதட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 3,1. அப்போ 2 × 3 + 4 × 1 that is 6 + 4 = 10. அடுத்து இதட் இஸ் ஈக்குவல் டு 2 × 4 + 0 that is 8. ஓகேவா, இப்போ நல்லா பாருங்கள், நமக்கு இதில் இருக்க மேக்ஸிமம் வேல்யூவை பிக் பண்ணணும். 10 தான் இதில் மேக்ஸிமம் வேல்யூ. ஆனால் 10 பார்த்தீங்கன்னா ஏ பாயிண்ட்டு நமக்கு 10 கொடுக்குது, பி பாயிண்ட்டு நமக்கு 10 கொடுக்குது. புரியுதா, அப்போ நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நமக்கு 2 பாயிண்டில் சொல்யூஷன் எக்ஸிட் ஆகுது. அதனால தான் இது என்ன சொல்கிறோம்னா ஆல்டர்னேட் ஆப்டிமா. 2ல் மட்டும்தான் எக்ஸிட் ஆகுமாம்மா, கூட ஆகுனா மோர் தென் 1 பாயிண்ட். 3 பாயிண்ட்ஸில் கூட எக்ஸிட் ஆகலாம், 4ல் கூட எக்ஸிட் ஆகலாம். ஓகேவா, ஆல்டர்னேட் ஆப்டிமானா கண்டிப்பாக அதுக்கு மோர் தென் 1 சொல்யூஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ப்ராப்ளம்ஸில் பார்த்தோம்னா எக்ஸாக்டாக நமக்கு 2 பாயிண்டில் எக்ஸிட் ஆகுது. என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஏயும் பியும். அதான் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், மேக்ஸிமம் வேல்யூ அட் 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா, எது ஏ அண்ட் பி, தேர் எக்ஸிட் ஆன் ஆல்டர்னேட் ஆப்டிமா. அப்போ என்னோட ஃபைனல் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே எனக்கு சொல்யூஷன் தான். ஒன்று ஏ பாயிண்ட் தட் இஸ் 0,2.5 அண்ட் பி பாயிண்ட் 3,1. என்னோட மேக்ஸிமம் இதட் வேல்யூ எனக்கு 10. ஓகே, இது பார்த்தோம்னா எக்ஸாக்டாக அவங்களே ஆல்டர்னேட் ஆப்டிமாலாம் கேட்க மாட்டாங்க சில நேரம் ப்ராப்ளம்ஸில். நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஆல்டர்னேட் ஆப்டிமா வந்துச்சுன்னா சொல்யூஷனில் நீங்கள் அதை கரெக்டாக ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி காமிக்கணும். ஓகேவா, மோர் தென் 1 சொல்யூஷன் எக்ஸிட் ஆயிருக்கனால இது ஆல்டர்னேட் ஆப்டிமா கேட்டகரியில் வரும். 2 பாயிண்ட்டுமே இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, இதில் பற்றி பார்த்தோம்னா எக்ஸப்ஷனல் கேஸில் 3 கேஸஸில் ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்து டீட்டெயிலாக ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.